Objective type question. 8th one. Dash is a representative value of entire data. ஸோ ரெப்ரசன்டேட்டிவ் வேல்யூ அப்படின்னா என்னன்னா இப்போ நம்மளுக்கு ஒரு 100 டேட்டா கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். 100 டேட்டா, அதாவது 23, 22, 24, 25 அப்படின்னு சொல்லிட்டு அதோட மீன் கண்டுபிடிச்சோம்னா நமக்கு ஆவரேஜா ஒரு 26 வருது அப்படின்னா தட் இஸ் த ரெப்ரசன்டேட்டிவ். கிளியரா? ஸோ மீன் இஸ் த ரெப்ரசன்டேட்டிவ் டேட்டா. ரெப்ரசன்டேட்டிவ்னா எனக்கு ஸ்கூல்ல கிளாஸ்ல ரெப்ரசன்டேட்டிவ் லீடர்னு சொல்லி வச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி விச் 90, 100 டேட்டாஸோ லேக்ஸ் டேட்டாவோ ரெப்ரசன்ட் பண்றது என்னது அப்படின்னு பார்த்தோம்னா மீன். இப்போ நமக்கு ஒரு டேட்டால 36 தான் மீன் வந்ததுன்னா அதோட ரேஞ்ச் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31ல இருந்து 40க்குள்ள அந்த டேட்டாஸ் இருக்கும். ஸோ தட் இஸ் அ ரெப்ரசன்டேட்டிவ் வேல்யூ. த மீன் ஆஃப் ஃபர்ஸ்ட் 15 ஈவன் நம்பர்ஸ். ஸோ என்ன போட்டிருக்காங்க, 15 ஈவன் நம்பர்ஸ் கேட்டிருக்காங்க. 9th கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் 15 ஈவன் நம்பர்ஸ்னா 2ல ஆரம்பிக்குது, சரியா? 2 + 4 + 6 + 8 அப்படியே போயிட்டு 30 வரைக்கும் வருமா? திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் 15 ஈவன் நம்பர்ஸ். இப்போ இதை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம்? 2வை காமனாக வெளியில் எடுக்கலாமா? வெளியில் எடுத்துட்டு 1 + 2 + 3 + 4 + 5 + 6 + 7 + 8 + 9 + 10 + 11 + 12 + 13 + 14 + 15. சரியா? 15 நம்பர்ஸ். இப்போ ஈவன் நம்பர்ன்றதுனால நான் என்ன பண்ணுறேன், 2வை காமனாக வெளியில் எடுக்கிறேன். அப்போ 2 × இதெல்லாம் வந்துடும். இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணலாமா? 3, 6, 10, 15, 21, 28, 28 + 5, 35, 45, 55. ஸோ இது வரைக்கும் நமக்கு 55 தெரிஞ்சிருக்கணும். 55 + 11 வந்து என்ன வரும்? 6, 66 + 12, 8, 78 + 13, இங்கே என்ன வரும்? 11, 91 + 14, 5, 10 + 15, 0, remainder 1, 2, 1. So the answer is 2 × 1, 2, 0. 2வை மறந்துடக்கூடாது. The answer is 240. 240. அப்புறம் நான் என்ன தப்பு பண்ணியிருக்கேன்? மீன் தானே கேட்டிருக்காங்க. அப்போ மீன் போட்டோம்னா என்ன பண்ணணும்? யூ ஹாவ் டு மேக் இட் டிவைடட் பை 15. மீனோட ஃபார்முலா என்ன? மீன் ஈக்குவல் டு சம் ஆஃப் ஆல் அப்சர்வேஷன்ஸ் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ். ஸோ டிவைடட் பை 15 போடணும். அப்போ இங்கேயும் என்ன வரும்? டிவைடட் பை 15 வரும். இங்கேயும் என்ன வரும்? டிவைடட் பை 15 வரும். ஸோ 240 டிவைடட் பை 15. 115 இஸ் 15. இங்கே என்ன வரும்? 14, 9, 0. 6 15s are 6 5s are 30, remainder 3, 90. 6 15s are 240. So the answer is 16. So the mean of நமக்கு நான் இங்க என்னது 240ன்றது only sum of first 15 even numbers. இப்போ மீன்னா என்ன பண்ணணும்? எத்தனை நம்பர்ஸோ அதனால டிவைட் பண்ணணும். நமக்கு 16 இருக்கா? So 16 is the answer. Clear? The average of two numbers are 20. One number is 24. Another number is என்னன்னு கேட்டிருக்காங்க. So 10th question. Average of two numbers. Average means mean. Mean is 20. So one number வந்து 24 இருந்திருக்காங்க. Another number நம்ம xன்னு எடுத்துக்கலாம். So that is mean equal to என்னன்னு பார்த்தீங்கன்னா sum of this numbers by total numbers. That is 2. How many numbers? இது ஒரு number, இது ஒரு number. அப்படிதானே? What is mean? Meanோட formula என்ன? Sum of numbers or sum of observations by number of observations. சரியா? Sum by number of observations. ஒரு நம்பர் 24, இன்னொரு நம்பர் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா மீன் 20 கொடுத்துட்டாங்க. ஒரு நம்பர் 24, இன்னொரு நம்பர் எக்ஸ். இப்போ டோட்டல் நம்பர் என்னது? 24 ஒரு நம்பர், எக்ஸ் ஒரு நம்பர். டோட்டல் நம்பர் என்னது? 2. இப்போ இது இங்கே போனால் என்ன வரும்? 40. 40 = 24 + x. அப்போ இங்க என்ன பண்ணும்? சப்ராக்ட் பண்ணும். 40 - 24 = x. ஸோ 40ல இருந்து 24. இங்க என்ன வரும்? 10. இங்க 3. 10 - 4 is 6. 3 - 2 is 1. So the answer is again 16. X = 16. 16 இருக்கா? 16. Standard number is 16. Okay. The mean of the data. Find the value of x. இப்போ 3 நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம ஈஸியாக போட்டுடலாம்.
Okay. 11th one, the mean of the data. Mean என்ன கொடுத்திருக்காங்கன்னா, mean is 18. அப்போ நமக்கு கொடுத்த data என்னது 12 plus x plus 28 by 3 போடணும். That is equal to 18. So what is mean? Mean னா என்ன பண்ணணும்? Sum. இதுதான் sum நான் போட்டுட்டேன். By total number of observations. எத்தனை observation? 1, 2, 3. 3 observation. அப்போ இங்க நாம என்ன போடணும்? 3 போடணும். சரியா? இப்போ என்ன பண்ணணும்? 12 plus 28. 12 28 ஆட் பண்ணா என்ன வரும் பாருங்க? 10 remainder 1 4. So 40. 40 plus x equals இந்த 3 இந்த பக்கம் வந்தா என்ன வரும்? Multiplicationல வரும். So 8 3s are 24, remainder 2 54. 18 into 3 is 54. Then what is x? X equals 54 minus 40. That means x equals 14. So what is the mean of the data? 12x 28 is 18. The value of x would be என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 14. 14 தானே கண்டுபிடிச்சிருக்கோம்? 14. Okay.